ஃபில்லிங்னு சொல்றீங்க, அது வந்து பெரிய லெவல்ல வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படுமா, இல்ல சின்ன லெவல்ல பண்றவங்களுக்கு இது கரெக்டா இருக்குங்களா? இந்த மிஷின்ல வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் தான் பேக் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இப்போ பெரிய லெவல் மிஷின்ல பண்ணாலுமே அந்த அக்யூரேசி வந்து மிஸ் ஆகும், கொஞ்சம் ஃபில்லிங் ஆகிறதாகட்டும் மிஸ்ஸிங் இருக்கும். ஸோ இந்த மிஷின் அக்யூரேட் கரெக்டா வந்துருமா? வணக்கம். MDMல எப்பவுமே புதுசா நிறைய விஷயம் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் அப்படி என்னதான் செய்யுது, வாங்க விட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இது என்ன மிஷின், இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? இப்போ இந்த மிஷின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபில்லிங் மிஷின். இது மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிக்விடுமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மில்காக இருக்கட்டும், இல்லை வாட்டர் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம மோர் இல்லை ஜூஸ் ஐட்டம்ஸ் எது வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டில் மூலிமா நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை பாட்டில் இல்லைனாலும் இல்லை பேக்கிங் பண்ணுறீங்க கவர்லேயே நம்ம பேக் பண்ணி தனியாக சீல் பண்ணிக்கலாங்க. ஓகே சார், ஃபில்லிங்னு சொல்கிறீங்க, அது வந்து பெரிய லெவலில் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படுமா, இல்லை சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்? ஓகே, இப்போ ஃபில்லிங் அப்படின்றத எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்க, பாலை வந்து டைரெக்டாக நம்ம சொசைட்டி கொடுக்கும்போது அதனோட ரேட் கம்மியாக இருக்கும். அதே பாலை நம்ம வந்து ஒரு பாட்டில் பண்ணிவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா அதனோட ரேட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இல்லை அதே போல் நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு பாலை கொண்டு போய் சேர்க்கும்போது அதனோட ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரேட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி பாட்டிலிங் போய்க்கலாங்க. அது நீங்கள் சின்ன லெவலில் நீங்கள் ஒரு மாடு 2 மாடு வச்சுருக்கீங்க, ஒரு 10 லிட்டர் பால் இருக்கிறதுனாலும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 100 லிட்டர் பால் குறைஞ்சபட்சம் நம்மளால் பேக் பண்ண முடியும். அப்போது ஒரு 200 லிட்டர் 300 லிட்டர் இருக்கிற பால் வரக்கூடிய கஸ்டமர்ஸும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிஷினில் வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ml 2 ml சின்ன பேக் லெவல் ஃபில்லிங்லேருந்து நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். அது செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங் மூலமாக பண்ணிட்டோன்னா நம்ம 1 லிட்டரும் பண்ணிக்கலாம், இல்லை 5 லிட்டர்ஸும் பண்ணிக்கலாம், 10 லிட்டர்ஸ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பெரிய லெவல் மிஷினில் பண்ணாலுமே அந்த அக்யூரேசி வந்து மிஸ் ஆகும், கொஞ்சம் ஃபில்லிங் ஆகிறதாகட்டும் மிஸ்ஸிங் இருக்கும். ஸோ இந்த மிஷின் அக்யூரேட் கரெக்டாக வந்துருமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுவாங்க. இப்போ மேனுவலாக நம்ம வந்து என்ன செட் பண்ணுறோமோ 500 ml எவ்வளோ ml செட் பண்ணுறோமோ அதுவே தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து 100% இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம், அதுக்கு மேலே வராது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எது புதுசாக இருக்குங்களே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஓகே, நம்ம இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம மேனுவலாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாட்டில் ஃபில் ஆகுதுன்னா அடுத்த பாட்டில் வந்து இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஃபில் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆட்டோமேஷனாக போக முடியாது. இப்போ ஒரு பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டில் எடுத்து வச்சு நம்ம அந்த பெடல் பண்ணாங்கன்னா அடுத்து ஃபில் ஆகும். இப்போ அடுத்த பாட்டில் எடுத்து வச்சு அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா அந்த பெடல் மூலிமா கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோன்னா நீங்கள் டைம் டிலே பீரியட் கொடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்த பாட்டில் வைக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது வந்து மேனுவல் ஆப்ரேஷனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். மேனுவலாக பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் அக்யூரேசி லெவல், அந்த கவுண்டிங் லெவல் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுங்களா? இல்லை, இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணுற அந்த செட்டிங்ஸ் தான், நீங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணாலும் அதே செட்டிங்ஸ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்குக்கும் எந்த ஒரு குவான்டிட்டியில் மிஸ்மேட்சே வராது. டைமிங் மட்டும் உங்களுக்கு வந்து டிலே ஆகும். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 120 லிட்டர் ஃபில் பண்ண முடியுங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 பாட்டில் ஃபில் பண்ணலாம். இப்போ 2 பாட்டில் ஃபில் பண்ணும்போது 1 ஹவருக்கு 120. இதே நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது நாம் ஃபில் பண்ணுறதாங்க எடுத்து வச்சு நம்ம பெடல் பண்ணலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1 பெடலும் பண்ணலாம், ஒரு நிமிஷத்துக்கு 3 பெடலும் பண்ணலாம். அப்போ அது வந்து நம்ம வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கில் அப்ராக்சிமேட்டாக 120 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு பேக் பண்ண முடியும். யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் எதில் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இந்த டியூப் இதெல்லாமே வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்? இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம அவுட்ரு பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். இதில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது தண்ணி பால் பட்டாலும் ரஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம SSல போட்டிருக்கோம். மில்க் கான்டாக்ட் பார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டியூப் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் டியூப். இது மூலிமா யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கும் சரி மில்க்குக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே போல் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மில்க்கு பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் போட்டு ஜஸ்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் நார்மல் ஹாட் வாட்டர் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். MDMல புதுசாக லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃபர்லாம் கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா? நம்ம MDMல எந்த பொருள் நம்ம லான்ச் பண்ணாலும் லான்ச்சிங் ஆஃபர் கொடுப்போம். இப்போ நம்ம இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபர் 5000 நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோங்க. இந்த ஆஃபர் வந்து லிமிடெட் ஆஃபர் தான், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ப்ளஸ் இந்த மிஷினோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டாக டெப்த்தாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிஷின் பற்றி இன்ட்ரெஸ்டிங் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த புது ப்ராடக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.